ஓகே. ஸோ நம்ம சிசாட் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ ஜிஎஸ் பேப்பர் 2. ஓகே, நல்லா புரிஞ்சுங்க. சிசாட் அப்படின்றது ஒரு கேம் சேஞ்சர், உங்களுக்கே தெரியும். ஓகேவா? ஸோ நிறைய பேர் இதை பற்றின ஒரு ஒரு பயம் இருக்கும். ஓகேவா? அதை ஆனால் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு என்றைக்குமே ஒரு கேம் விளாட்றோம் அப்படின்னோம்னா அந்த கேமுடைய ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளால் ஈஸியாக அந்த கேமை மாஸ்டர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுங்க. ஜிஎஸ் நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில், ஓகே, வருஷ கணக்காக ஜிஎஸ் படிச்சிருக்கீங்க. அந்த வருஷ கணக்காக ஜிஎஸ் படித்தது அப்படின்றது உங்களுக்கு சிசாட்டில் நல்லா ஹெல்ப் பண்ணும். பிலீவ் மீ. ஓகேவா? சிசாட் பார்த்து பயப்பட வேண்டாம். ஃபஸ்ட்டு விஷயம், பயப்படாதீங்க. ஒன்றுமே கிடையாது அதில். ஓகே, பட் தேர் ஆர் சர்டன் ரூல்ஸ், அவ்வளோதான். ஓகே, அது என்னன்றதை நான் சொல்கிறேன். ஓகேவா? இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? சிசாட் இவ்வளோ நாளாக பிரத்யேகமாக டெய்லி ஒரு 1 ஹவர் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஓகேவா? இல்லை எனக்கு மேக்ஸ் வராது, எனக்கு இங்கிலீஷ் வராது, வாட் எவர் இட் இஸ், லெட் பைகான் பி பைகான், போனது போகட்டும். அடுத்து வரப்போகிற எக்ஸாமில் நீங்கள் சிசாட்டில் கிளியர் ஆகுங்க, அவ்வளோதான். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஓகேவா? முக்கியமான ஒரு ஒரு சீக்ரெட்னு சொல்கிறேன். அது கிட்டத்தட்ட அப்படி தான். ஓகேவா? அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ நாளாக நீங்கள் ஒருவேளை சிசாட்டில் ஒருவேளை நீங்கள் குவாலிஃபை ஆகலை அப்படின்னா நான் சொல்கிறதுல ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கும். நான் ஒரு சில ரீசன்ஸ் நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். அதில் வந்து ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கும். ஓகேவா? ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 80 கொஷினுமே எழுதி படிச்சிருக்க மாட்டீங்க. 80 கொஷின்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. ஓகேவா? ரெண்டாவது, நீங்கள் ஏதாவது ஒரு கொஷினில் வந்து ரொம்ப நேரம் எழுதியிருக்கும். ரொம்ப நேரம் வந்து எழுதிட்டு இருப்பீங்க. ஏதாவது ஒரு கொஷின்லையோ 2 கொஷின்லையோ 3 கொஷின்லையோ நிறைய டைம் எழுத்துருக்கும். எழுத்ததுக்கப்புறம் அதுக்கு ஆன்சரும் வந்திருக்காது. அதை கடைசியாக டிஸ்கார்ட் பண்ணிட்டு அடுத்தது போயிருந்திருப்பீங்க. உண்டா? மூணாவது, 1லேருந்து 80 வரைக்குமான அந்த கொஷின்ஸை வந்து நீங்கள் வரிசையாக படிச்சுட்டு இருந்திருக்கலாம். 1 ஆன்சர் பண்ணுவேன், 2 ஆன்சர் பண்ணுவேன், 3 ஆன்சர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த கொஷினோட ஆர்டர் படியே நீங்கள் போயிருந்திருக்கலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது, இல்லை நான் வந்து மேக்ஸையோ அல்லது அதாவது ஆப்டிடியூட் அந்த பகுதியையோ அல்லது இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் இதை மட்டுமோ நான் இதில் 2ல் ஏதோ ஒன்று மட்டும்தான் நான் அதை நம்பி போகிறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் நம்பி போயிருப்பீங்க. சரியா? அதுக்கு அடுத்தது, ஒரு சில கொஷின்ஸ் வந்து என்னால் படித்து காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாமல் ஒரே கொஷினில் நான் ரொம்ப நேரம், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், காம்ப்ரிஹென்ஷனில் வந்து நான் ரொம்ப நேரம் இருந்துட்டேன் அப்படின்றவங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னென்னா, அது உங்களோட ஈகோ. நல்லா புரிஞ்சுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, உங்கள் ஈகோ உடைச்சிங்க அப்படின்னா சிசாட் உடையும். சிம்பிளாக கிராக் பண்ணிடலாம். கிராக்னா அதை உடைக்கிறது தானே. ஓகேவா? உங்கள் ஈகோ உடைங்க. அதை நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் இந்த 80 கொஷினை நீங்கள் படிக்கணும். 80 கொஷினை நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். உங்கள் கண் பார்வைக்கு அந்த 80 கொஷினும் வரணும். அப்படின்னா எப்படி போகிறது அப்படின்னா, நல்லா புரிஞ்சுங்க. இருக்கிறதுல 40 + 40 தானே வரும். 40 காம்ப்ரிஹென்ஷன், 40 வந்து மேத்தமெட்டிக்ஸ். அப்படின்னா நம்மளோட டார்கெட் என்ன தெரியுமா? 28 to 30 கொஷின். நீங்கள் 30 வச்சுங்க ரவுண்டா. 27 அந்த மாதிரிலாம் வரும். அதனால் அந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம 33% எடுக்கிறதுக்கு 30 கொஷின்ஸ் ஞாபகம் வச்சுங்க. சிசாட்டில் 30 கொஷின்ஸ் போட்டோம்னா கிளியர் ஆகிக்கலாம். அப்போது 30 கொஷின் அப்படின்னா இதில் ஒரு 15, இதில் ஒரு 15, அவ்வளோதான். நீங்கள் டார்கெட் பண்ண வேண்டியது இதில் ஒரு 15 கொஷின் கரெக்ட் பண்ணணும், இதில் ஒரு 15 கொஷின் கரெக்ட் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் சப்போஸ் இங்கிலீஷில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இங்கிலீஷில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா இங்கிலீஷை மட்டும் நம்பி நான் போவேன் அப்படின்ட்டுலாம் இது பண்ண வேண்டாம். மேக்ஸும் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணுவீங்க. நல்லா புரிஞ்சுங்க. இங்கிலீஷில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிற கேண்டிடேட்டாக இருக்கலாம். ஆனால் மேக்ஸும் உங்களால் பண்ண முடியுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க. 1-2 மேக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. எல்லா மேக்ஸும் நீங்கள் பார்க்கணும்னு சொல்ல வரல. இதை நான் எக்ஸ்க்ளூசிவாக சொல்கிறது யாருக்குன்னா, நான் இங்கிலீஷில் மட்டும்தான் அட்டன் பண்ணுவேன் அப்படின்ற கேண்டிடேட்டுக்கு. அதே மாதிரி மேக்ஸ் மட்டும் தான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்ற கேண்டிடேட்டுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக அவங்களால 2-3 காம்ப்ளிகேஷன் அட்டன் பண்ண முடியும். அட்டன் பண்ணுவீங்க அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு உள்ளே வந்துருங்க. இமேஜ் பண்ண முடியுதா? இந்த மைண்ட் செட் வந்துருங்க. அது ஏன்றதை நான் சொல்கிறேன். ஓகே, ரைட். ஸோ நம்ம வந்து 30 கொஷின்ஸ் அப்படின்றது நம்ம டார்கெட். புரியுதா? 30 கொஷின்ஸ் அப்படின்றது நம்மளோட டார்கெட். 30 கொஷின்ஸை நம்ம எப்படி செக்யூர் பண்ணலாம் அப்படின்னா, ஓகேவா, நிறைய ஃபார்முலாஸ் நல்லா புரிஞ்சுங்க. சிசாட்டில் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. பேங்கிங்கு, இந்த அகாடமி, அது இது பிஒய்க்யூ, இது எல்லாமே நல்லா சால்வ் பண்ணியிருந்திருப்பீங்க. கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு உதவ தான் போகுது. பிலீவ் மீ. கண்டிப்பாக நீங்கள் வந்து அது வந்து எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. மாற்றம் அதில் எதுவும் கிடையாது.
அதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கணும், ஓகேவா? அதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகே, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுங்க. ஒரு 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 ஸ்டோரி சொல்கிறேன், ஓகேவா? அதாவது நீங்கள் வந்து ஒரு ஃபயர் ஃபைட்டராக இருக்கீங்க, ஓகேவா? யூபிஎஸ்சி அப்படி தானே, ஃபயர் ஃபைட்டிங்கில் தானே இருக்குது. ஜிஎஸ் விட்டா மறுபடியும் சிசாட்டை விட்டா ஜிஎஸ்சி இப்படி தானே ஓடிட்டு இருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஒரு ஃபயர் ஃபைட்டர். ஒரு வீடு தீ பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு வச்சுங்களேன். ஒரு வீடு தீ பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க, அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிறவங்கள ரெஸ்கியூ பண்ணணும். ஓகே, அதான் உங்களோட மிஷன், அதான் உங்களோட டாஸ்க்கு. அப்படின்னா அங்கே வந்து வீட்டில் வந்து நிறைய பொருள்கள் இருக்கும், சரிங்களா? சில பொருள் வந்து ஆணி அடித்து மாட்டியிருப்பாங்க, சில இது பயங்கரம் வெயிட்டாக இருக்கும், சில பொருள் வந்து சும்மா பேப்பராக இருக்கும், சில இது பென்ட்ரைவ் அந்த மாதிரி இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ளே என்ன இருக்கும், உங்கள் வீட்டுக்குள்ளே எப்படி அந்த மாதிரி தான், ஓகேவா? அந்த மாதிரி நிறைய ஒரு வீடு இருக்குது, அதில் வந்து தீ பிடிச்சிருச்சு. தீ வந்து பார்த்தீங்கன்னா தீயெல்லாம் அணைக்க முடியாது, அணைக்க முடியல, அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த தீ வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் எரியும், அவ்வளோதான். இப்போ ஒரு பெரிய பங்களா மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், நிறைய நூக்கன் கார்னர் எல்லாமே இருக்குது. உங்களால் அங்கே இருக்கிற ஃபயர் ஃபைட்டராக, ஒரு தீயணைப்பு வீரராக வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, முக்கியமான பொருள் எடுத்துகிட்டு தான் வெளியில் வரணும். தீ வந்து நீங்கள் அணைச்சி பார்க்குறீங்க, அது முடியல, அப்போ என்ன பண்ணணும், இருக்கிறத செக்யூர் பண்ணுறது தான் உங்களோட நோக்கம், ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே இருக்கிற எல்லா பொருளையும், அதாவது எப்படின்னா ஆணியில் செயினில் ஒரு சின்ன சங்கிலியில் ஏதோ ஒன்று மாட்டி ஒன்று வச்சுருக்காங்க, அதை நீங்கள் ஆணியை பிடுங்கணும், சங்கிலியை வந்து உடைக்கணும், இப்படின்ற மாதிரி நிறைய வேலை இருக்குது. அப்போ தான் ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தை எடுக்க முடியும். ஆனால் அந்த பாத்திரம் எதுக்கும் உதவாது, இப்படி இருக்குது. சில இது பார்த்தீங்கன்னா லேண்டு பத்திரங்கள்லாம் வீட்டில் வச்சுருக்கீங்க, சரியா? பென்ட்ரைவ் இருக்குது, இந்த மாதிரி வேல்யூபிள்ஸ் சில இது இருக்குது. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, எதெல்லாம் உங்கள் டைமுக்கு நீங்கள் என்ட்ரி ஆகும்போது எதெல்லாம் வந்து உங்கள் கைக்கு கிடைக்குதோ அதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வரணும் ஒழிஞ்சு, அங்கே இருக்கிற ஒரு தூணை வந்து குழி தோண்டி புதஞ்சிருக்கிற ஒரு தூணை வந்து குழி தோண்டி அதை மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து நான் வெளியில் வைப்பேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது, சரியா? எல்லாத்துக்கும் மதிப்பு ஒன்று தான். இதுதான் சிசாட், சிம்பிள் லாஜிக், புரியுதா? அப்போது உங்களை ட்ரேப் பண்ணுறதுக்காக நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணி வந்து வச்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃபயர் ஃபைட்டர் மாதிரி ஆக்ட் பண்ணணும். அப்படின்னா என்னது, உங்களுக்கு எது வேணுமோ நல்லா புரிஞ்சுங்க. சில இதெல்லாம் சிங்கிள் லைனில் படிச்சுட்டு சிங்கிள் லைனில் ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். யூ காட் த பாயிண்ட். ஆனால் அதுக்கும் ஒரு 2.5 மார்க்கு தான். இப்போ இதே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காம்ப்ரிஹென்ஷன் படிச்சுட்டு, ஒரு A4 ஷீட்டில் ஒரு சைடு ஃபுல்லாக காம்ப்ரிஹென்ஷன் படிச்சுட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரே ஒரு கொஷனுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுவீங்க. அதுக்கும் 2.5 மார்க்கு தான். இமேஜ் பண்ண முடியுதா? அப்போது ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணுங்க. 1 2 3ன்னு சொல்லி வரிசையாக போகாதீங்க. எடுக்கிறீங்க, கொஷின் பேப்பர் வந்துருச்சு, நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்களோ அந்த ஏரியாவை ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், காம்ப்ரிஹென்ஷன் இங்கிலீஷில் வந்து ஸ்ட்ராங் அப்படின்னா, இங்கிலீஷ் எங்கெங்கே எத்தனை நம்பரில் இருக்குது, 1 8 12 23 64 33 இப்படின்ற மாதிரி அந்த நம்பரில் இருக்குன்னா அந்த காம்ப்ரிஹென்ஷனை சூஸ் பண்ணுங்கள். டக்கு டக்குன்னு பாருங்கள். அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், சில காம்ப்ரிஹென்ஷன் வந்து நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும், சில இது பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கும். எது பண்ண முடியாதுன்னு தோணுதோ அதை டாட் வச்சுட்டோ ரவுண்ட் வச்சுட்டோ எதை பண்ண முடியுமோ அதை ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க. சொல்கிறது புரியுதா? ஸோ அதுக்கு அடுத்தது 2வது ரவுண்டு வேணால் அந்த கொஞ்சம் கஷ்டமான காம்ப்ரிஹென்ஷன் எடுத்துக்கிட்டு பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம். ஆக மொத்தம் நீங்கள் எதில் ஸ்ட்ராங்குன்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்படிங்கும்போது உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும், மார்க்கும் செக்யூர் ஆகும். நான் ஏன் அதை வந்து ஃபஸ்ட்டு தொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா, மார்க் உங்களுக்கு செக்யூர் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இன்னர் கான்ஃபிடென்ட் அப்படின்றது வந்துடும், 1. 2வது உங்களுக்கு அந்த டைம் வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் ஆகும். உங்களுக்கும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகலாம், அடுத்தது போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு உத்வேகம். நீங்கள் வந்து எடுத்த உடனே வந்து வராத டாப்பிக்கை வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டைம் போகும், பதட்டம் வந்துடும், ஆன்சரும் வராது, கான்ஃபிடென்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். அது என்ன பண்ணுன்னா அடுத்த கொஷின் மேலே கை வைக்கும், அடுத்த கொஷினை நீங்கள் படிக்கிறத வந்து விடாது, சரிங்களா? இந்த மாதிரி சிக்கல் இருக்கும். அதனால் நீங்கள் இங்கிலீஷில் ஸ்ட்ராங்னா இங்கிலீஷே தாராளமாக பாருங்கள், ஓகேவா? அதில் சூஸியாக இருங்க. அதை முடிச்சுட்டு அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு கண்டிப்பாக மேக்ஸ் பார்ட்டை வந்து எடுங்க. அந்த மேக்ஸ் பார்ட்டை எடுத்து கண்டிப்பாக உங்களுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எளிமையாக, உங்களுக்கு மேக்ஸே சுத்தமாக வராது அப்படின்லாம் கிடையாது யாருமே, சரிங்களா? யோசிச்சு பார்த்தா கண்டிப்பாக வரும். இருக்கிற மேக்ஸில் எது ஈஸியாக இருக்குன்றதை பாருங்கள், அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து செக்யூர் ஆகிடும், 30 கொஷின் வந்து செக்யூர் ஆகிடும். அதுக்கு பதிலாக வந்துட்டு இல்லை நான் அதை எதுவுமே பண்ண மாட்டேன், நான் சிம்பிளாக நான் வந்து வரிசையாக தான் போவேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் மாட்டினீங்க, டோட்டலாக வந்து கொலாப்ஸ் ஆகிடும். அதனால் இதை பொறுத்த வரைக்கும் சீக்ரெட் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், ஓகேவா? சூஸ் பண்ணுங்க. ஆனால் 80யுமே படிங்க, 80யும் படிச்சுட்டு அதில் நீங்கள் சூஸ் பண்ணுங்க, சரியா? 80யும் படிங்க, அதில் நீங்கள் சூஸ் பண்ணி அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க.
அது கண்டிப்பாக எவ்வளோ வரும் அப்படின்னா, நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 55 கொஷின் அட்டன் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜான ரீடராக இருக்கீங்க அப்படின்னாலே ஒரு 55 கொஷின் அப்படின்றது உங்களால் அட்டன் பண்ண முடியும். சொல்கிறது புரியுதா? அப்போது 55ல் உங்களுக்கு ஒரு 10 வீக்காக போனால் கூட, 10 நெகட்டிவாக போனால் கூட 45 போச்சா, 45ல் ஒரு 3 போச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 42 அந்த மாதிரி வந்து நினைக்கும், நம்ம கிளியர் ஆகிக்கும். வராத கொஷினை பிடிச்சிட்டு இருக்க வேண்டாம். இது இது மிகப்பெரிய ஃபார்முலா, நல்லா புரிஞ்சுங்க. இது பார்க்கறதுக்கு என்ன சிம்பிளாக தெரியும். இதை நீங்கள் ப்ரீவியஸ் வெர்ஷனில் நீங்கள் பண்ணியிருந்துட கூட மாட்டீங்க. அதாவது எப்படின்னா சூஸியாக இருக்கிறது 80ல் எது வருதோ அதை மட்டும் போடுறதுன்றது கூட நீங்கள் யோசிச்சிருக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு வகையில் நம்ம எல்லாத்தையும் நம்ம ஏதோ கேள்வி கேட்டுட்டா நமக்கு தெரியுதோ தெரியலையோ நம்ம அதை அட்டன் பண்ணி நம்ம கொண்டு போகணுன்ற மாதிரி ஒரு சூழலில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாட்டியிருந்திருப்பீங்க. இதுக்கு முன்னாடி ட்ரேப்பில் மாட்டியிருந்திருப்பீங்க. இந்த வருஷம் அந்த ட்ரேப்லேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி தெரிஞ்சதை மட்டும் அட்டன் பண்ணுறது. ஓகேவா? மற்றது எல்லாமே செகண்டரி. நான் அதை அட்டன் பண்ண வேணாம்னு சொல்ல, நீங்கள் தெரிஞ்சதை அட்டன் பண்ணிவிட்டு செகண்டாக வச்சுங்க. மற்றது எல்லாமே டைம் இருக்குது அப்படின்னா அதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். அதில் எது ஈஸியாக இருக்கோ கொஞ்சம் ட்ரை பண்ணி போடலாம். கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணணும். சரிங்களா? லாஸ்ட் 5 மினிட்ஸ் பெல் அடிச்சதுக்கப்புறம் தான் பிரெயின் இன்னும் வேகமாக ஒர்க் பண்ணும். கவனிச்சிருக்கீங்களா? லாஸ்ட் 5 மினிட்ஸ் அப்படிம்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 4 கொஷின் போட்டுருவீங்க கட கட கடன்னு. ஓகேவா? இதெல்லாம் எப்போ வேணும் அப்படின்னா முன்னாடியே இருக்கணும். ஓகேவா? ஓகே. மொத்தம் இருக்கிற 80 கொஷினில் சரிங்களா, கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு 30 நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஷின் அட்டன் பண்ணணும். சரியா? 30 நிமிஷத்துக்கு 20 கொஷின் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு 80 கொஷின் அட்டன் பண்ணிடலாம். அரை மணி நேரத்துக்கு 20 கொஷினா? அப்போ நீங்கள் டார்கெட் என்ன பண்ணுங்கன்னா 25ன்னு சொல்லி டார்கெட் வைங்க. அதாவது 30 நிமிஷத்துக்கு 25 கொஷின் நான் அட்டன் பண்ணுவேன்னு சொல்லி டார்கெட் வைங்க. அப்போ உங்கள் பிரெயின் வந்து புஷ் பண்ணி போகும். ஓகேவா? ஸோ ஆனால் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வரும். பட் அதை ஏற்றுக்குங்க. ஓகேவா? எதை ஏற்றுக்க சொல்கிறேன்னா, இப்போ 30 நிமிஷத்தில் நான் 20 அட்டன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி ஓடினீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து எப்படின்னா 15 தான் முடிச்சிருப்பீங்க. 15 இல்லாட்டி 12 தான் முடிச்சிருப்பீங்க. ஓகே. ஐயோ 12 நினைக்க வேணா, இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணுங்கள். அடுத்த அரை மணி நேரத்தில் வந்துட்டு எத்தனை 40 முடிச்சிருக்கணும். அதாவது 1 மணி நேரம் முடியும் போது 40 கொஷின் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி எய்ம் பண்ணுங்க. சரியா? இப்படி போனீங்கன்னா தான் உங்களால் வந்து அந்த 2 மணி நேரத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். நான் அதுக்கு தான் அந்த 2 மணி நேரத்தை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக தான் நீங்கள் ஃபுட்டு சாப்பிடணும்னு சொல்ல வரேன். மைண்டை வச்சுக்கணும்னு சொல்ல வரேன். ஓகேவா? அதுதான் மதியம் தயிர் சோறு சாப்பிட்றாதீங்க. ஃபுல் மீல்ஸ் வந்து சரியா, ஒரு கட்டு கட்டிடுறேன் சார், புதுசாக சரவண பவன் பக்கத்தில் இருக்குது சரியா, அப்படிங்காதீங்க. அது எல்லா விஷயத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா? எக்ஸாம் டயத்தில் எக்ஸாம் என்ன இருக்குதோ அதுதான் பார்க்கணும். ஓகேவா? அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? புது விஷயம் எதுலையுமே இன்வால்வ் ஆகாதீங்க. டிஸ்கஸ் பண்ணாதீங்க. முதல்ல மதியம் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. ஜிஎஸ் ஒன்றை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். சாப்பிட்டுட்டு உள்ளே போகிறீங்க, 1 மணிக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் தண்ணி மட்டும் குடிங்க, வேறு எதுவும் சாப்பிட வேண்டாம். ஓகே. உள்ளே போய் உட்காருங்க, கொஷின் பேப்பர் எடுங்க, சூஸியாக இருங்க. 80 அதான் சொல்கிறேன்ல, 80மே உங்கள் கண்ணுக்கு போயிட்டு வரணும். நல்லா புரிஞ்சுங்க. அப்படி நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. 80 இல்லை நான் படிக்கலை, நான் எடுத்த உடனே நான் ஆன்சர் பண்ண கொஷினை வாங்கின உடனே 1ஆம் நம்பரை நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி போனீங்க அப்படின்னா அது மிக தவறான அப்ரோச். ஏன்னா நிறைய கேண்டிடேட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதையுமே பார்க்க மாட்டான். கொஷின் பேப்பர் வந்தவுடனே நம்பர் 1 எடுத்துகிட்டு ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிருவான். சரிங்களா? அது வந்து கரை சேர்க்கலை. சிசாட் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதனால் அதை பண்ண வேண்டாம். 80மே உங்களுடைய கவனத்துக்கு வரட்டும். அதில் நம்ம இருந்துக்கலாம். ஓகேவா? இதில் என்ன ஒரு பியூட்டி வந்து என்னன்னா, எப்படியும் கண்டிப்பாக சிசாட்டில் இது வரைக்கும் நம்மளோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2 கொஷின் வந்து பிஒய்க்குள்ளேருந்து வரும். பிஒய்க்கு கண்டிப்பாக போட்டு பார்த்துருப்பீங்க. ஓகேவா? அது இருக்கட்டும், அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இன்னொரு வகையில் வந்து என்னென்னா, அந்த டைரக்டிவ் வந்து நல்லா பாருங்கள். டைரக்டிவ்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அதாவது மோஸ்ட் கொரோலரி ஸ்டேட்மெண்ட் என்ன, இந்த ஆத்தர் வந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காம்ப்ரிஹென்ஷனுக்கும் ஒரு டைரக்டிவ் இருக்கும். ஸோ அது நிறைய பேர் பார்க்க தவறிடுறாங்க. சரிங்களா? அந்த டைரக்டிவ் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. சரியா? டைரக்டிவ் அதாவது ஒரு காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருப்பாங்க லிஸ்ட்டில் பெருசாக கொடுத்துட்டு, இந்த இந்த காம்ப்ரிஹென்ஷனில் வந்து யாத்திரை என்ன சொல்ல வராரு அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். அதே மாதிரி அடுத்த ஒரு காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துட்டு மோஸ்ட் கொரோலரி ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிருப்பான். மோஸ்ட் சினானிம் என்னன்னு கேட்டிருப்பான். மோஸ்ட் ஆண்டானிம் என்னன்னு கேட்டிருப்பான். என்னதான் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டிருப்பான். அதுதான் டைரக்டிவ். அந்த டைரக்டிவை வந்து ஒவ்வொரு இதுக்குமே படிங்க. ஒவ்வொரு காம்ப்ரிஹென்ஷனுக்கும் அதை படித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் கொஷினுக்கு போகணும். சரியா? ஸோ அதனால தான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு காம்ப்ரிஹென்ஷன் அட்டன் பண்ணும்போது யூஸ்வலாக எப்படி அட்டன் பண்ணுவீங்க, நான் சொல்லிக் கொடுத்தது எப்படி இப்போ சொல்லிக் கொடுப்பேன் பசங்களுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஷினை படிச்சிரு, அதுக்கப்புறமேட்டு அந்த பேசேஜை படி, அதுக்கப்புறம் கொஷினை படிச்சுட்டு ஆன்சரை போட்டுரு அப்படிமே. ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா,
நீங்கள் ஃபஸ்ட்டு கொஷினை ஒரு ஒரு சும்மா ஒரு செகண்ட் 2 செகண்ட் படிச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்கள் மைண்டில் நிற்கும். அதுக்கான ஆன்சரை வந்து மைண்டு தேட ஆரம்பிச்சிடும் அந்த காம்ப்ரிஹென்ஷனுக்குள்ளே. அதனால் அந்த மாடலில் பண்ணுறதுன்றது பெட்டர். ஓகேவா? ஸோ அதை வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்தது அந்த டைரக்டிவ் நான் சொல்லிட்டேன் இல்லையா, அதில் வந்து இந்த ஜிஎஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய வரும். சரிங்களா? என்விரான்மெண்ட் பற்றி, ஃபிலாசபி பற்றி இந்த மாதிரிலாம் வந்துருக்கும். மோஸ்ட்டாக அந்த மாதிரி ஃபிலாசபிக்கல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தூக்கி செகண்டரி சீட்டில் வச்சுருங்க. ஓகேவா? அந்த காம்ப்ரிஹென்ஷன் எல்லாமே. அதே மாதிரி இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசேஜுக்கு ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு ஒரே ஒரு கொஷின் தான் கேட்குறாங்க கீழே. சரியா? அதில் வந்து நீங்கள் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்க வேண்டாம். கொஞ்சம் சின்ன பேசேஜாக சூஸ் பண்ணுங்கள். அதில் நல்லா உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து ஆன்சர் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி சிசாட்டில் வந்து ஆப்டிடியூட் இருக்கு இல்லையா, ஆப்டிடியூடில் வந்து பார்த்தீங்கன்னா மேப் பேஸ்டு கொஷின்லாம் இருக்கும். மேப்னா ஐ மீன் இந்த டயக்ராம் பேஸ்டு கொஷினாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் வந்து ஒரு இது ஒன்று வரைபடம் ஒன்று கொடுத்துட்டு அதில் வந்து சில இன்ஃபரன்ஸ் கொடுத்து 4 கேள்வி கேட்டிருப்பாங்க. சரியா? நீங்கள் அந்த வரைபடத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக 4க்கு 4 அடிச்சிடலாம், இல்லாட்டி 3 அடிச்சிடலாம். 3 கொஷினாச்சும் நீங்கள் அவ்வளோ டிக் பண்ண முடியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு கிராஃப் பேஸ்டு கொஷின், நான் சொல்ல கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் டேட்டா கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டா இன்டர்பிரேஷன் வந்து நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணி விட்டுறலாம். ஸோ அது வந்து நமக்கு ஒரே ஒரு டைம் நம்ம அதை படிக்க போகிறோம். ஒரே ஒரு டைம் தான் அந்த இதை படிக்க போகிறோம். ஆனால் 4 கொஷினுக்கு அட்டன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, இது இருக்கு இல்லையா, நம்மளுடைய ஆப்டிடியூடில் வந்துட்டு ஆன்சர் ஒரு வேளை உங்களுக்கு வரல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரிவர்ஸில் போங்க. ரிவர்ஸில் அப்படின்னா எப்படி சொல்கிறேன்னா, அதாவது டிசிபிஏ அப்படின்ற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுங்க. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 10 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களால் ஆன்சர் பண்ண முடியலன்னா எக்ஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டிருப்பாங்க கொஷினில். அப்போ நீங்கள் அந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஏபிசிடியை எடுத்து எக்ஸ்ன்ற இடத்துல போட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க இல்லையா, ரெப்ரசன்டேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தடில் போய்க்குங்க. சரியா? அது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எதை ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா டியை ரெப்ரசன்ட் பண்ணுங்க. சொல்கிறது புரியுதா? ஸோ இதெல்லாமே வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து இந்த ரெண்டுலேயுமே டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட டார்கெட் வந்து 55 வைங்க. நான் சொல்கிறேன், அதாவது ஒரு 55 கொஷின் படித்து ஆன்சர் பண்ணி வைக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் போயிடுங்க. அது ரொம்ப டஃப்பாக அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா நமக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 80 கொஷின் இருக்குது. அப்போ 80ல் 40 வச்சுக்கிட்டோம்னா கூட ஒரு 40 கொஷினில் ஒரு 15 கொஷின் நம்மளால் அட்டன் பண்ண முடியாதா? கரெக்டாக? ஓகேவா? 40ல் 15 தான். ஒரு காம்ப்ரிஹென்ஷனில் வந்து ஒரு 2 வந்துச்சுனாலே பார்த்தீங்கன்னா ஒரு 7 காம்ப்ரிஹென்ஷன் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு 15 வந்துடுது. அப்ராக்சிமேட்டாக 8 அடிச்சிங்கனாலே வந்துடுது. ஓகேவா? இது இல்லாமல் கண்டிப்பாக இங்கிலீஷை மட்டும் நம்பி போகிற மக்கள் வந்துட்டு கண்டிப்பாக மேக்ஸும் அட்டன் பண்ணுவீங்க, அட்டன் பண்ணுங்க. மேக்ஸை மட்டுமே நம்பி போகிற மக்கள் இங்கிலீஷையும் அட்டன் பண்ணி பாருங்கள். சரியா? 1-2 கொஷின் நீங்கள் மேக்ஸ் போடுங்க, ஆப்டிடியூட் ஃபுல்லாக போட்டுருங்க. இருந்தாலும் இங்கிலீஷ் சைடு வந்து 2-3 அட்டன் பண்ணி வைங்க. எக்ஸ்க்ளூசிவாக போகிறது அப்படின்றது தவறானது. ஓகேவா? ஸோ அது வந்து சம்டைம்ஸ் வந்து கை கொடுக்காது, மெனி டைம்ஸ் கை கொடுக்காது. சம்டைம்ஸ் இல்லை, மெனி டைம்ஸ் கை கொடுக்காது. அதனால் கலந்தே அட்டன் பண்ணுங்கள், ஈவனாக அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? தெரிஞ்சதை மட்டும் அட்டன் பண்ணுங்கள், அவ்வளோதான். வேறு எதுவுமே வேண்டாம். தெரியலையா? வேண்டாம், ஒதுக்கிடுங்க. ஒரு ஃபார்முலா சப்போஸ் வந்து ஒரு மிக்சர் ஃபார்முலா உங்களுக்கு தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்க, விட்டுருங்க. அதுலேருந்து ஒரு கணக்கு வந்துச்சுன்னா விட்டுருங்க, அவ்வளோதான். ஓகேவா? சிசாட் முடிக்கிறதுக்கு இதுவே போதுமானது. ஓகே, இந்த இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக சிசாட்டில் கிராக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதனால் மறுபடியும் ரீகால் பண்ணிங்க, இந்த நம்ம எடுத்த செஷனை வந்து ரீகால் பண்ணிங்க. இதில் வந்து உங்களுக்கான அந்த சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து இருக்கும். ஓகேவா? படிச்சிருப்பீங்க உங்களுடைய. ஓகே, நானே நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? எப்படி நீங்கள் ரீகால் பண்ணணும், ஒரு ஜியாகிரபிக்கல் கொஷின் அப்படின்னா அதை வந்து எப்படி அட்டன் பண்ணணும், குவாலிட்டி வந்துச்சுன்னா எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நம்ம டிரான்செண்டிங் ஃபிலிம்ஸில் நிறைய பார்த்துருக்கோம். அப்பப்போ கிளாஸ்லேயே நிறைய டிப்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, அதெல்லாம் காதில் வாங்கிக்கிங்க. ஓகேவா? ரீகால் பண்ணிக்கிங்க. ஓகே, மொதல் விஷயம் பதட்டப்பட வேண்டாம், நல்லாவே படிச்சிருக்கீங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஏன்னா ஒரு ஒரு மென்டாராக இருந்து நிறைய எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறேன். ஓகேவா? நல்ல பொட்டன்ஷியல் இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கொஞ்சம் தயக்கத்தோடு இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ தயக்கப்பட வேண்டாம், கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஸோ GS1 என்னோட சஜஷன் 85 to 89 வந்து அட்டன் பண்ணுங்கள். ஓகே, ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு. மார்க் டெஸ்ட்டோட மார்க்கை பற்றி கவலைப்படாதீங்க, அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் UPSC தான் ரியல் கேம். ஓகேவா? அதே மாதிரி சிசாட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55 அந்த மாதிரி அட்டன் பண்ணுங்க. உள்ள அதுக்கு மேலே என்னால் போக முடியும் சார் அப்படின்னா தாராளமாக போகலாம். ஓகே, சிசாட்டில் அக்யூரசி நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வச்சு அட்டன் பண்ணுங்கள்.
எல்லாருமே ஃபிலிம்ஸ் பாஸ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? நம்புங்க, உங்களை நம்புங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் எங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் உள்வாங்கிக்கிங்க. ஓகேவா? இதெல்லாமே வந்து காம்பினேஷன். நம்ம ஒரு சொசைட்டியில் வந்து இருக்கும்போது ஒரு ரிசல்ட் அப்படின்றது ஒரு கம்பைண்டாக தான் வரும். ஓகேவா? இப்போ நான் மட்டுமே சொல்லிக் கொடுத்து நீங்கள் வந்து பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நான் சொல்லிக் கொடுத்தது மட்டும் காரணம் கிடையாது, நீங்களும் படித்தது தான். அதே மாதிரி தான் இது வந்து ஒரு குமுலேட்டிவ் எஃபெக்ட் தான். ஓகேவா? ஸோ அதனால் அது கண்டிப்பாக நடந்தே தீரும். ஓகேவா? எல்லா வெற்றியாளர்களும் ஆல் இண்டியா நம்பர் ஒன்றும் வந்து இதே ஸ்டேஜில் தான் இருந்து போயிருப்பாங்க. அதே இதில் தான் நீங்கள் ஆரம்பிக்கிறது எல்லாமே ஒரே இதில் தான் ஆரம்பிக்கிறீங்க. ஆல் இண்டியா நம்பர் ஒன்றும் வந்து என்சிஆர்லேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க, நீங்களும் அதுலேருந்து ஆரம்பிக்கிறீங்க. ஓகேவா? அப்போ அந்த மன உறுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா சக போட்டியாளர்களோட உங்களை வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ண வைக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? ரைட். ஸோ ஓகே. ஸோ கிளாஸ் ரூமில் வந்து ஓகே வெயில், ஓகேவா, சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. ஓகே. ஸோ செக்லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. செக்லிஸ்ட் நான் டெலகிராம்லேயும் நான் போட்டு விட்றேன். ஓகேவா? ஸோ அதை வந்து கையில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு கிளாஸ் ரூம்லேயே நம்ம மீட் பண்ணுவோம். அதே மாதிரி விர்ச்சுவலாகவும் நம்ம மீட் பண்ணுவோம். கண்டிப்பாக யூ வில் கம் அவுட் ஆஃப் ஃப்ளையிங் கலர்ஸ். ஓகேவா? கண்டிப்பாக வெற்றி வாகை சூடி தான் வருவீர்கள். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். see you there. ஓகேவா? மறுபடியும் நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. ரைட்.